மேஷம், உங்கள் ராசிக்கு தைரிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கத் தொடங்கும் குரு பகவானின் அருளால் முக்கியமான விஷயங்களில் நிதானமாக முடிவெடுத்து வெற்றி பெறுவீர்கள். செய்யும் தொழிலில் நிரந்தர வளர்ச்சி அடைவதற்கான அடித்தளத்தை அமைத்துக் கொள்வீர்கள். குடும்பத்தில் ஒரு நியதிக்கு உட்பட்டு சிறப்பாக சிந்திப்பீர்கள். ஆர்வக் கோளாறை தவிர்த்து நடக்கக்கூடியவை பற்றி நேர்வழியில் சிந்தித்துச் செயல்படுவீர்கள். சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். பெற்றோர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். குரு பகவானின் கருணையினால் இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே தொடரும். உங்களின் சூட்சும புத்தியால் இக்கட்டான தருணங்களிலும் சமயோஜிதமாகப் பேசி நிலைமையை சமாளிப்பீர்கள். ஆன்மீகத்தில் நம்பிக்கையுடன் நடைபோடுவீர்கள். கடன் ஏதும் ஏற்படாது. குரு பகவானின் பார்வை உங்களின் 7ஆம் இடமான நட்பு ராசியின் மீது படுகிறது. அதனால் நண்பர்கள், கூட்டாளிகளுடன் விட்டுக் கொடுத்து இணக்கமாக பழகுவீர்கள். கணவன் மனைவிக்கு இருந்த உடல் உபாதைகள் அனைத்தும் விலகும். சுயதொழில் செய்ய வாய்ப்பு கிடைக்கும். இல்லத்திற்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்குவீர்கள். திருமணம், மகப்பேறு போன்ற சுபகாரியங்களை இல்லத்தில் நடத்துவீர்கள். உங்கள் செயல்களில் சுறுசுறுப்புடன் ஈடுபடுவீர்கள். உங்கள் தந்தை மற்றும் பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டின் மீது படியும் குரு பகவானின் பார்வையினால் பூர்வீக சொத்துகள் கைக்கு வரும். அவற்றிலிருந்து நிரந்தர வருமானம் வரத் தொடங்கும்.